ஹாய் ஆல், வெல்கம் டு நஸ்ரஸ் டிலைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நான் செம்மீன் மாங்காய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். அண்ட் நாங்கள் கோவிட் வேக்சின் போட்ட மூமெண்ட்ஸ் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 300 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக நான் ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் சின்ன வெங்காயத்தெல்லாம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் நான் இஞ்சும் பூண்டும் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பட் நான் அதை மோட்டர் அண்ட் பெசலில் தட்டி தான் போட போகிறேன். அப்படியே கூட தட்டி போடலாம், பட் இந்த மாதிரி கட் பண்ணி போகிறதுனால ஈஸியாக க்ரஷ் ஆகும். அதுக்காக நான் இப்படி தான் பண்ணுவேன். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சும் பூண்டும் நல்லா தட்டியாச்சு. இப்போ தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். செம்மீன் மாங்காய் கறி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நான் 2 தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 தக்காளி நான் லாஸ்ட்டாக போகிறதுக்காக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அண்ட் மீதி இருக்க 1.5 தக்காளி நம்ம லாங் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பச்சை மிளகாவும் நம்ம 1/2 கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு க்ளே பாட் எடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம க்ரஷ் பண்ண இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி மலபார் ஸ்டைலில் எப்படி குக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மலபார் ஹோட்டலில் எப்படி சர்வ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் சர்வ் பண்ணியும் காட்ட போகிறேன். அதுக்காக தான் நான் அந்த 1/2 தக்காளி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம புளி சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. மாங்காவோட புளிப்பே இதில் கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும் போது தேங்காய் எண்ணெயும் சின்ன வெங்காயம் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த செம்மீன் மாங்காய் கறி வீட்டில் செய்யும் போது வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரான் லவர்ஸ்க்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணாலே ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்துடும். எனக்கும் அப்படி தான் ஆச்சு. நான் இந்த கறியில் சேர்க்கறதுக்காக மாங்காய் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கப் தேங்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீழே பிடிச்சிக்கும். ஏன்னா இது மட்பாட்டுன்றதுனால கீழே பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான். வெங்காயம் தக்காளியில் நல்லா எண்ணெயில் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்லா எண்ணெயில் குக் ஆகணும். அது வரைக்கும் ஸ்லோலியே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் கொஞ்சமாக போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் மசாலா பேர்ன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எண்ணெய் கொஞ்சம் லிபரலாக போட்டுக்கோங்க அண்ட் ஸ்லோலியே வச்சு குக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த ரெசிபி நீங்கள் க்ளே பாட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ட்ரெடிஷ்னல் செம்மீன் மாங்காய் கறி ஃப்ளேவர் கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம மசாலாவும் குக்காக எண்ணெய் செப்பரேட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட திக் கோகனட் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது 2 minutes குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கோகனட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ செகண்ட் அரைச்ச கோகனட் மில்க்கும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா மாங்காவும் அப்பயே சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் தோல் உரிச்சு தான் சேர்த்துருக்கேன். ஸோ சீக்கிரமே குக் ஆகிடும். அண்ட் தேவைப்பட்ட கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நான் ரைஸ் குக் பண்ணல. இப்போ தான் ரைஸ் வாஷ் பண்ண போகிறேன்.
வாஷ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சாச்சு. ரைஸ் சீக்கிரமே குக் ஆகிடும். இங்கே மாங்காய் கறியும் பாயில் ஆகிட்டு இருக்குது. அது வரைக்கும் நம்ம தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக இஞ்சும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்காக. நம்ம கிரேவி போட்டு சாப்பிடும் போது இஞ்சோட க்ரன்ச்சினஸ் வந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நான் டெம்பரிங்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்க போகிறேன். இங்கே நம்ம கறியும் 5 minutes பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வர மசாலாவும் இதில் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் இப்போ ப்ரான்ஸ் சேர்த்துட்டு ஒரு 5 minutes பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரான்ஸ் சீக்கிரமே குக் ஆகிடும். அது ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். பட் நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால இந்த மாதிரி தக்காளி க்யூப்ஸை மேலே போட்டிருக்கேன். அண்ட் இதில் கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சும் பச்சை மிளகாவும் மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் டெம்பரிங்காக 2 tablespoon தேங்காய் எண்ணெய், கட் பண்ண 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். டெம்பரிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. அதுதான் க்ளே பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவ்வளோதான், நம்மளோட செம்மீன் மாங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வத்தல் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் மாம்பழம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். 2 மாம்பழம் இருக்குது. ஸோ 1 மட்டும் இப்போ கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழ சீசனும் வந்துடுச்சு. அண்ட் இப்போ வர மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ இப்போ மாம்பழம் இல்லாமல் லஞ்ச் மெனுவே இல்லை எங்கள் வீட்டில். அதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் அவளுக்கு 1 பீஸ் தான் கொடுப்பேன், அதிகமாகலாம் கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான், நம்ம மாம்பழம் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வத்தல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வத்தல் எங்கள் அம்மா மாடியில் போட்டு காய வச்சு எவ்ரி இயர் வெக்கேஷன் முடிஞ்சு வரும்போது கொடுத்து அனுப்புவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் சாப்பிட்றத விட அதிகமாக அதுவும் முபாரக்கும் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்காக கூட கிடையாது, அவங்களுக்காக தான் எங்கள் அம்மா மோஸ்ட்லி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நான் வத்தலும் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ பாயில் பண்ண ரைஸ் வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், எங்களோட லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், செம்மீன் மாங்காய் கறி, அப்புறம் வத்தல், அப்புறம் மாம்பழம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வேக்சின் போகிறதுக்காக கிளம்ப போகிறோம். லாஸ்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் தான் நான் இந்த வீடியோ இப்படி ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுவும் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், சின்ன வெங்காயம், அப்புறம் செம்மீன், ஸோ இதெல்லாம் சேர்த்து க்ளே பாட்டில் குக் பண்ணியிருக்கோம். அண்ட் மாங்காய் நான் சொல்ல மறந்துட்டேன். இதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி நான் ஃபர்ஸ்ட் மலபார் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அதிலேருந்து எனக்கு இது ஃபேவரட் ரெசிபியும் கூட. எங்கள் வீட்டில் எப்போல்லாம் செம்மீன் இருக்கோ அப்போல்லாம் இந்த ரெசிபி குக் பண்ணி சர்வ் பண்ணுவேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்னோடய லஞ்ச் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வேக்சின் போடுறதுக்காக கிளம்பணும்.
எப்போ நான் குக் பண்ணி முடித்தாலும் என்னோடய சிங்கோட நிலைமை இதுதான். இனி கொஞ்சம் கம்மியான வெசல்ஸ் தான் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பணும். இப்போயே லேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வேக்சின் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்டவுன் நிர்தீப் எம்எஃப்சி மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிட்டுருக்கோம். இந்த மெடிக்கல் சென்டர் எங்கள் வீட்டிலேருந்து 15 மினிட்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ தான் நாங்கள் மெடிக்கல் சென்டருக்கு ரீச் ஆகிருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் வேக்சின் பார்த்திங்கன்னா 21 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தோம். அப்போ நான் கொஞ்சம் பயத்தில் வீடியோவே பிடிக்கல. இப்போ நாங்கள் செகண்ட் டோஸ் வேக்சினேஷன் போகிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளார போய் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஆல், வெல்கம் டு நஸ்ரஸ் டிலைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் செகண்ட் டோஸ் வேக்சினேஷன் போகிறதுக்காக வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நானும் அதுவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில். ஹாய் அது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் போடும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அது உடம்புக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல். ஸோ அதுக்காக நான் வீடியோலாம் பிடிக்கல. எனக்கெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் காட்டல. பட் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் வந்து ரொம்ப வீங்கிடுச்சு. 2 நாள் கையே தூக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லைட்டாக ஃபீவர் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் வந்து சரியாயிடுச்சு 2 நாளில். எனக்கு பார்த்தீங்கன்னா 3:20க்கு அப்பாயின்மெண்ட், என் ஹஸ்பண்ட்க்கு 3:40. பட் நாங்கள் வந்து ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா 4:30க்கு தான் ரீச் ஆகிருக்கோம். எதுக்காக எங்களுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் டாக்ஸியில் தான் வந்தோம். உங்களுக்கே தெரியும், நாங்கள் கார் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து டாக்ஸியே எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் போட்டு இன்னோட 21 டேஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் இதுக்காக மாஸ்க் போட்டிருக்கேன்னா நான் வந்து உட்காந்து பேசும்போது இங்கே யாருமே இல்லை. ஸோ நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா 2 ஃபேமிலி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் மாஸ்க் போட்டிருக்கேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா போய் வேக்சின் போட்டிருக்கலாம். பட் சில்ட்ரன்ஸ் உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் அது கூட வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் அவர் வந்ததுக்கப்புறமா நான் வேக்சின் போகிறதுக்காக உள்ளார போயிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா பூனே வேக்சின் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க க்யூவில். வேக்சின் போட்டாச்சு போல் போயிட்டுருக்காங்க. நான் சும்மா காமெடி பண்ணேன். இப்போ நான் வேக்சின் போகிறதுக்காக உள்ளார வந்திருக்கேன். இந்த நர்ஸ் என்னெல்லாம் மறக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினேஷன் போட வரும்போது ரொம்ப பயத்தில் தான் இங்கே வந்தேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே காட்டலை. ஸோ அதுக்காக தான் இந்த தடவை ரொம்ப தைரியமாக வீடியோலாம் பிடிச்சிட்ருக்கேன். பட் நான் செகண்ட் டோஸ் எடுத்ததுக்கப்புறமா டயர்ட்னஸ், பாடி பெயின் அண்ட் ஹெட்டேக் இருந்துச்சு. பட் அதுவும் 2 டேஸில் சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் வேக்சின் போட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர் அண்ட் பை. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.